இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல ஆசிலேஷன் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டினை பார்க்க போறோம். The ratio of kinetic energy to the potential energy of a particle executing simple harmonic motion at a distance equal to half of its amplitude, the distance being measured from its equilibrium position is. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ரேஷியோ தேவை. கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ நமக்கு கேட்டிருக்காங்க. எப்போ நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸாக்டா அந்த ஆம்பிடியூடுக்கு ஹாஃப் ஆஃப் த பொசிஷன்ல இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே நமக்கு வந்து ஆம்பிடியூடா இருந்துச்சுன்னா, இந்த ஹாஃப் ஆஃப் த பொசிஷன் நமக்கு இருக்கும்போது, நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹாஃப் ஆஃப் த பொசிஷன்ல இருக்கும்போது, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு கைனடிக் எனர்ஜி டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா ரேஷியோ நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கைனடிக் எனர்ஜிக்கு நமக்கு ஜெனரலான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half into mv ஸ்கொயர் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான். ஓகே, ஆனால் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இந்த வெலாசிட்டியை நம்ம கொஞ்சம் பெக்யூலரா நம்ம டிஃபைன் பண்ணுவோம். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஒமேகா அப்படின்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, a அப்படின்றது நமக்கு ஆம்பிடியூட், x அப்படின்றது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆம்பிடியூட் இது நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இது நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, இதுல இருந்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துலாம். இந்த ஸ்கொயர் பண்ணோம்னா ஒமேகா ஸ்கொயர் இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி நம்ம எழுதணும்னா half இன்டூ m இன்டூ இந்த v ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இவ்வளவுதான். அப்போ நம்ம கைனடிக் எனர்ஜி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய டேர்ம் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆக்சுவலா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு இதே மாதிரி இன்னொரு ஜென்ரலான ஃபார்மா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா half into k x square. இது என்னடா k அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ தான் என்னது, k ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். x அப்படின்றது அஸ்யூஷுவல் நமக்கு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, இப்போ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half into k ஸ்கொயர் எழுதியாச்சு. இந்த கேக்கு நமக்கு யூஸ்வலா ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கறதுக்கான ஒரு யூஸ்வலா நமக்கு சப்ஸ்டியூஷன் கொடுப்போம் இங்க சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்ற ஒரு சப்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்தோம்னா, இதே பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு half into m ஒமேகா ஸ்கொயர் into x ஸ்கொயர் எழுத போறோம். சரிங்களா? இப்போ ஜெனரல் கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஜெனரலான ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ டேரக்டா என்ன செஞ்சுக்கலாம்னா, கைனடிக் எனர்ஜி டிவைட் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், அதோட ஃபார்முலா மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணிடலாம். half into m into omega square a square minus z square, a square minus x square. So half into m omega square a square minus x square the whole divided by half into k. K ஓட வேல்யூ நமக்கு வந்து என்னது, m is m omega square, again m omega square x square. So இதுல ரெண்டுல இருந்து நமக்கு சிமிலர் டர்ம்ஸ் ஃபுல்லா கேன்சல் பண்ணிடலாம். So half கேன்சல் பண்ணலாம், m கேன்சல் பண்ணலாம், omega square கேன்சல் பண்ணலாம். So பேலன்ஸ் இருக்கக்கூடிய டர்ம்ஸ் மட்டும் அலைன் பண்ணி எழுதணும்னா a square minus x square divided by the whole divided by x square. So இதுல இருந்து நமக்கு a square divided by x square minus 1 எழுதிக்கலாமா, மைனஸ் 1 எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம எந்த பொசிஷன்ல நமக்கு இந்த ரேஷியோ நம்ம பார்க்க போறோம்னா, எக்ஸாக்டா இது நமக்கு மீன் பொசிஷனா இருந்துச்சுன்னா, இது நம்மளோட ஆம்பிடியூடா இருந்துச்சுன்னா, இந்த ஆம்பிடியூட்ல இருந்து எக்ஸாக்டா ஹாஃப் ஆஃப் த பொசிஷன்ல தான் நம்ம இந்த ரேஷியோ நம்ம பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நதிங் பட் ஹாஃப் ஆஃப் த ஆம்பிடியூட். இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன எழுதிக்கலாம்னா a divided by 2 போட்டுக்கலாம். அப்போ கைனடிக் எனர்ஜி divided by பொட்டன்ஷியல் எனர்ஜி is equal to a square divided by இந்த x இருக்க வேண்டிய இடத்துல என்ன எழுதிக்கலாம், a divided by 2 the whole square minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ a square divided by a square divided by 4 minus 1 எழுதிக்கலாம். இந்த டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் என்ன செஞ்சுக்கலாம்னா நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம்னா 4a square divided by a square minus 1. So a square கேன்சல் பண்ணிட்டோம்னா a 4 minus 1 3. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3, which means நமக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, கைனடிக் எனர்ஜி டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி ரேஷியோ என்ன இருக்க போகுதுன்னா 3 divided by 1 இருக்க போகுது. 3:1 தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி கரெக்டான ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் முதல்ல சொல்றேன். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஒரு பர்டிகுலர் பொசிஷன், ஆக்சுவல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பொசிஷனை பேஸ் பண்ணி அதோட மூவ்மெண்ட் இருந்துச்சு நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம் வித் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு மீன் பொசிஷனை நோக்கி அதோட சிம்பிள் ஒரு இதான் நம்ம அதோட மீன் பொசிஷன், இந்த மீன் பொசிஷனை நோக்கி அதோட மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா
அதை நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் ரேண்டமான ஒரு பொசிஷன்ல விச் மீன்ஸ் நமக்கு இது அஸ் அ ஹோல் நமக்கு இது ஏ அப்படின்ற ஒரு பொசிஷன் இருந்துச்சு, ஆம்பிளிட்யூட் இருந்துச்சுன்னா எக்ஸாக்டா ஏ டிவைட் பை 2 அப்படின்ற ஒரு பொசிஷன்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கைனடிக் எனர்ஜி டு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ரேஷியோ தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜிக்கு நமக்கு ஜெனரலான ஃபார்முலா தெரியும், 12 into mv². இதுல இந்த வெலாசிட்டிக்கு நமக்கு இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் we are going to have some ஒரு பெக்யூலர் ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து டெரிவேஷனுக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. v is equal to omega square root of a square minus x square. இது நமக்கு வந்து வெலாசிட்டிக்கு இருக்கிற ஜெனரலான ஃபார்முலா. ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி நம்ம கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா கூட அலைன் பண்ணோம்னா we will be getting some formula. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஜெனரலான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர் இன் ஸ்ப்ரிங், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஸ்ப்ரிங். சரிங்களா? அப்போ இங்க நமக்கு கடன் 12 into k x square. இந்த கேக்கு நமக்கு யூஸ்வலா ஒரு சப்ஸ்டிட்யூஷன் இருக்கும். ஸோ k is equal to கைனடிக் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் is equal to m into omega square. m அப்படின்றது மாஸ் அண்ட் ஒமேகா அப்படின்றது நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ அந்த சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தோம்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா இந்த மாதிரி நமக்கு ரீஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரேஷியோ எடுக்கிறதா மேலே. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போறோம்னா a divided by 2 அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம உள்ள இருக்க போறோம். ஏன்னா ஹாஃப் த ஆம்பிளிட்யூட் இருக்கும்போது நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு கைனடிக் எனர்ஜி டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ரேஷியோ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் அனதர் திங், நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும், நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் நீங்க ரெகுலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நம்மளோட இன்ஸ்டியூஷன்ல இருந்து கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ரைட் now வந்து நமக்கு அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ நீங்க ஒரு 2026க்கு நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்க தாராளமா நம்மளோட LMRP ப்ரோக்ராம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் now நம்ம வந்து எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதோட கோர்ஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000. இது கூட நமக்கு வந்து GST ஆட் ஆகிட்டு இருக்கும். அந்த போர்டில் தெரியுற 8129000700 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் அனதர் திங், நீங்க ஒருவேளை நமக்கு 12th படிச்சுட்டு நான் எக்ஸாம்ஸை வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 27th அன்னைக்கு நம்ம கிளாஸ் கோர்ஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ அப்ப இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் கோர்ஸ், அந்த கிளாஸ் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னமும் உங்களோட லாஸ்ட் மினிட்ல உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட கோர்ஸ் பிரைஸ் நமக்கு 10,000 அவைலபிளா இருக்கு. இது கூட நம்ம GST ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. அண்ட் இது திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துலயுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமா இருக்கோ அந்த சென்டர்ல வந்து உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாம உங்களுக்கு ஜென்ரலா ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே, நீட் எக்ஸாம் பத்தி ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்க தாராளமா அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இந்த கொஸ்டின்லயோ இல்ல இந்த அட்மிஷன் ரிலேட்டட் டீடைல்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ இவங்க எல்லாருமே நம்மளோட இன்ஸ்டியூஷன்ல இருந்து லாஸ்ட் இயர்ல மெடிக்கல் சீட் வாங்கின பசங்க தான். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன், நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அங்க இருந்துமே நீங்க கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நீங்க கான்டாக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So thank you so much. Bye.